தமுக்கத்தில் 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயரிலான புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமுக்கம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சிவகங்கையில் 1 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள மருது சகோதரர்கள் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரையில் 1536 கோடி ரூபாயில் 867 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சுமார் 11 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 867 ஊரக பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. மேலும் மதுரை மண்ணின் வீரத்தின் அடையாளத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு காலையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கட்டமைப்பை இன்று உயர்த்தி நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டினை மாற்றி காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 213.80 கோடி ரூபாய் மதிப்பில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கோதைப்பாளையம் சந்திப்பில் கம்பீரமாக கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாடு மாடல் அரசு விடுதலை போரில் மருது சகோதரர்களின் தியாகத்தை போற்றும் சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. 16/6/1801 அன்று வெளியிடப்பட்ட ஜம்பு தீவு பிரகடனம் சாதி மற்றும் மத வேறுபாடுகளை தாண்டி நாட்டின் சுதந்திரத்திற்காக அனைவரும் ஒன்றுபட்டு எழ வேண்டும் என்ற அகில்கூட்டும் வரலாற்று குரலாக ஒலித்தது. 19/10/1801 அன்று சிறை பிடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் 24/10/1801 அன்று தூக்கி காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து இளைஞர்கள் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை சீரழித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறியதாக குற்றம் சாட்டி திமுக அரசை கண்டித்து பாஜக காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் பேருந்து நிலையம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக இளைஞரணி மாவட்ட தலைவர் விக்னேஷ் என்கிற ரூபன்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக, பாமக, புதிய நீதி கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கைகளில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி திமுக அரசுக்கு எதிராக தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். கஞ்சா, போதை வஸ்துகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டுமென்றால் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன், பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார், புதிய நீதி கட்சி மாவட்ட செயலாளர் வாலாஜாபாத் ராஜேந்திரன், இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட தலைவர் முத்து, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பொன்மொழி, பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வம், மாவட்ட துணைத் தலைவர் ஜம்போடை சங்கர், பாஜக கூட்டுறவு ஊடக பிரிவு கோட்ட ஒருங்கிணைப்பாளர் காஞ்சி ஜீவானந்தம், சமூக ஊடக பிரிவு மாநில இளைஞரணி பொறுப்பாளர் கார்த்திக், மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் திவாகர், செல்வ விநாயகம், மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் குப்பன், அதிமுக மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் சுதாகர், பாஜக மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் தேவராஜ், சதீஷ், மாவட்ட இளைஞரணி பொருளாளர் சரத், இளைஞரணி மண்டல தலைவர் சந்தோஷ், காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய தலைவர் கோகிலா, இளைஞரணி நிர்வாகிகள் ராஜ்குமார், சந்திரசேகர், தாமோதரன், கோபிநாத், மோகன்ராஜ், ஷியாம், சரண், கரூர் அருணேசன் மற்றும் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதை கட்டிக்க தவறிய திமுக அரசு கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், தமிழகத்திலே இன்றைக்கு போதை கலாச்சாரம்
எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை சென்னையில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது பெண் ஒருவர் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகைகளை கண்டெடுத்து நேர்மையுடன் பாண்டிபசார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தற்போது தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு அந்த ஏழை துப்புரவு பணிப்பெண் பத்மா அந்த நகைகளை மறைத்து சுருட்டி இருக்கலாம். அந்த நேர்மையான சேவையை தமிழகம் முழுவதும் பல தரப்பினரும் பாராட்டினர். இந்த பெண்மணிக்கு நடிகர் ரஜினிகாந்த் தங்கச் சங்கிலியை பரிசாக வழங்கி அவரை பாராட்டினார். அதன் தொடர்ச்சியாக நேர்மைக்கு பெயர் போன மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த தூய்மை பெண்மணி பத்மாவின் நேர்மையை பாராட்டி பாலமுருகன் என்டர்பிரைசஸ் நிறுவனர் வெங்கடேசன் தனது மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட நெல்லி ஊராட்சி பகுதியில் SSN வீட்டுமனை பிரிவில் பத்மாவிற்கு ஒரு இடம் வீட்டுமனையை அன்பளிப்பாக வழங்கியதோடு பத்மாவை ஹெலிகாப்டரில் அமர வைத்து வானத்தில் சிறகடிக்க வைத்து அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மறைமலை நகரை சேர்ந்த சமூக ஆர்வலர் தணிகாசலம் மற்றும் கிராம பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று நேர்மையே உருவான துப்புரவு பெண்மணி பத்மாவை வாழ்த்தி தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். பரிசாக ஒரு முக்கியமான நபருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் டு தி லேண்ட் ஓனர்ஸ். அது வேற யாருமே கிடையாது. கண்டிப்பா பத்மா பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் give away the land to Padma ma'am along with Manoj sir. So கண்டிப்பா மேடம் கைத்தட்டல் கொடுங்க. ஒரு பெரிய உதாரணம், ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேட்டுப்பாளையம் ஊராட்சியில் வடக்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் வேலு ஏற்பாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் நாளில் நமதே தமிழ்நாடு நமதே தெருமுனை பிரச்சார கூட்டம் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் வழிகாட்டுதலின்படி பாஜக மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் யுவராஜ் தலைமையிலும் மாவட்ட துணைத் தலைவர்கள் சசிகுமார், அருணகிரி என்கிற சேகர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் சட்டமன்ற அமைப்பாளர் தினகரன் கலந்து கொண்டு எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை பொதுமக்களிடம் எடுத்து கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க அயராது பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொருளாளர் பாலாஜி, பிரசாந்த், வாசு, நாகலட்சுமி, முரளி, மோகன், பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவர் குமார், அதிமுக நிர்வாகி விநாயகம், அதிமுக மகளிரணி செயலாளர் வசந்தி, அதிமுக கிளை செயலாளர் கோபி, மேட்டுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன், பாட்டாளி மக்கள் கட்சியின் சேகர், அரையப்பாக்கம் ஏழுமலை, ரமேஷ், கீழ்வளம் விநாயகம், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பாபு, மாரிமுத்து, உமாவதி, முருகன், ராஜசேகர், வெற்றி, மணி உள்ளிட்ட பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஏடிஎம்கே ஆட்சி வர சொல்ல நல்ல ஆட்சி, நல்ல மகளிருக்கான உரிமையை திருட்டு திமுக அரசுல இருக்கிற மு.க. ஸ்டாலின் பேசுறாரு. ஆக 2500 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா மொத்தம் ரேஷன் கடையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 90% எடப்பாடியார் அவர்களின் தலைமையின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற 108 திட்டம், அதே போன்று அன்புமணி ஐயா நிறைய நல்ல ஒரு திருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்த மாவட்ட துணைத் தலைவர் சசிகுமார் அவர்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே எண்டந்தூரில் பாரதிய ஜனதா கட்சியின் விளையாட்டு பிரிவு சார்பாக நடக்க இருக்கும் நமோ டிராபி கைப்பந்து போட்டி விழாவை துவக்கி வைக்க விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாடு மாநில தலைவர் நயினார் பாலாஜி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய துணைத் தலைவர் இட்சூபா இருவரும்
டாஸ் போட்டு துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரவீன்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த விளையாட்டுப் போட்டியானது தமிழ்நாடு முழுக்க 15-20 இடங்களில் நடக்க இருப்பதாகவும் வருங்கால இளைஞர்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். பின்பு மத்திய அரசு ஒதுக்கும் நிதி எதையும் மாநில அரசு முழுமையாக மக்களுக்கு அளிப்பதில்லை என்றும் விளையாட்டுத்துறை என்ற பெயரில் கார் ரேஸுக்கு 200 கோடி ரூபாய் செலவு, 300 கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள். கார் ரேஸ் என்பது பணக்கார விளையாட்டு. கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் அதுபோன்ற விளையாட்டுகளை விளையாட முடியுமா? சிஎம் டிராபி என்ற பெயரில் நடத்துகின்றார்கள். ஆனால் அதை இன்னும் செலவு செய்து நடத்த வேண்டும் என்று கூறினார். கடந்த 4 ஆண்டு காலமாக எதுவும் செய்யாமல் தேர்தல் நெருக்கத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவது, விளையாட்டு போட்டிகள் நடத்துவதில் ஆர்வம் காட்டுகிறார். இதை தேர்தலில் குறிவைத்தே செய்கிறார் என குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசு கொடுக்கும் நிதியை முறையாக பயன்படுத்தி இருந்தால் பல பேர் பயனடைந்திருப்பார்கள் என கூறி சென்றார். உலகம் நீதி பெற வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டங்களுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பினை அளிக்க வேண்டும் என்று அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியில் சர்வதேச அளவிலான பில்ட் டுகெதர் செயற்கை நுண்ணறிவு நிலைத்த வளர்ச்சி ஹாக்கத்தான் போட்டி ஸ்ரீ சாய்ராம் கல்வி நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோமுத்து தலைமையில் நடைபெற்றது. சுவிட்சர்லாந்தின் EDH சூரிச் மற்றும் சிங்கப்பூரின் நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் இணைப்பில் 24 மணி நேர தொடர்ச்சியான ஹாக்கத்தான் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. 2 நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களின் புதுமை முயற்சிகளை பாராட்டி ஊக்கமளித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பில்ட் டுகெதர் கல்வி இயக்கத்தின் தலைவர் மற்றும் நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சான்யங் பார்க், பில்ட் டுகெதர் இயக்குநரும் ஹார்வர்ட் வணிக பள்ளியுடன் தொடர்புடையவருமான சிரில் கிரம்பெக் மற்றும் முதல்வர் முனைவர் ராஜா, அறங்காவலர் சதீஷ், தகவல் தொழில்நுட்ப முதன்மை செயல் அதிகாரி நரேஷ் ராஜ், டீன் ராஜேந்திர பிரசாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சிறந்த அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். இந்த ஹாக்கத்தான் போட்டியில் 2000 மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்கள் 24 மணி நேரம் இடைவிடாமல் செயல்பட்டு சுகாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நகர்ப்புற மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் புதுமையான செயற்கை நுண்ணறிவு தீர்வுகளை வடிவமைத்தனர். இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்ற நிலையில் சிறந்த திட்டங்களை வழங்கிய அணிகள் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டன. அவற்றில் முதல் 120 அணிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் 154 பரிசுகள் பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்பட்டன. Dispels darkness, knowledge illuminates our path through the life challenges. I invite our respected dignitaries to kind infrastructure, develop wrestling infrastructure to promote, help to create decent work and economic growth. Our prosperity shall be fueled by now to receive award for 5th place 35,000. Okay. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே முத்துநாயக்கன்பட்டி ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. தொப்பம்பட்டி திமுக ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தை தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். 200 மற்றும் 300 மீட்டர் தூரம் இலக்கு நிர்ணயித்து நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட
பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ரேக்லா மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை காண்பதற்கு சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாயும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மகுடீஸ்வரன் செய்திருந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பகுதியில் உள்ள புனித தெரேசா பள்ளியில் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை தொடங்கி வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். எங்களது கணக்கீட்டின்படி இதுவரை தனியார் நிறுவனங்கள் மூலம் சுமார் 23 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் உத்தரவின்படி 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒருமுறை ஒவ்வொரு தொகுதியிலும் இத்தகைய முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இன்றைய முகாமில் செங்கல்பட்டு மட்டுமல்லாது திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 8,000 இளைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 750க்கும் மேற்பட்டோருக்கு பணி ஆணைகள் வழங்கப்படுகின்றன. MSME துறையில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு முன்மாதிரியாக உள்ளதாகவும் பின்னர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குறித்து பேசிய அமைச்சர், இந்திய அளவிலேயே MSME துறையில் தமிழகம் இன்று 2வது இடத்தில் உள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து இத்துறையை மீட்டெடுக்க சுந்தரதேவன் IAS குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களை தொழில் முனைவோராக மாற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பான திட்டமாகும். தொழில் தொடங்குவதற்கான அனுமதிகளை எளிதாக்க ஒற்றை சாளர முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. தேமுதிக திமுக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என்று சொல்லப்படுகிறது என செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், எதிர்க்கட்சியினர் அப்படித்தான் பேசுவார்கள். மேலும் சட்டம் ஒழுங்கு மற்றும் லாக்அப் மரணங்கள் குறித்து எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அவர், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசின் மீது வேண்டுமென்றே களங்கம் விளைவிக்க இத்தகைய புகார்கள் கூறப்படுகின்றன. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கும் அரசு இது என்று தெரிவித்தார். மேலும் புனிதன் உடல்நிலை சரியில்லாததால் தான் சிறையில் இறந்துவிட்டதாகவும், துண்டு பேப்பர் இல்லாமல் எங்கள் தலைவர் செய்தியாளர்களை சந்திப்பார், முதல்வர் சந்திக்க தயாரா என்று ஆரவ் அர்ஜுனா சவால் விட்டுள்ளார். இதை ஏற்க தயாரா என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ஆரவ் அர்ஜுனா யோக்கியமானவன் அல்ல என்று உச்சக்கட்ட கோபத்தோடு அமைச்சர் பேசியது அங்கிருந்த அனைவர் மத்தியிலும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்துல லாக்அப் டெத் வந்து தொடர்ந்து பைக்ல ஏத்தி போறாங்க. அவரு 1 வார காலத்துக்குள்ள இறந்து போயிடுறாரு. என்ன பண்றது அதுக்கு? இல்ல நீங்க தான் சார் சொல்லுங்க. உடம்பு சரியில்லைன்னா இறந்து போயிருந்தாங்கன்னா தப்பு யார் பண்ண நடவடிக்கை எடுக்குது, ஆட்சி எடுக்க நடவடிக்கை சொல்றாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த முருங்கை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
இந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, கணபதி பூஜை, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் விழாவானது தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியார்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள நாகாத்தம்மன் சுவாமிக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை தமிழகத்தில் உள்ள கோவில்களில் மூத்த தம்பதியர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பாக அருள்மிகு பட்டத்து விநாயகர் கோவில் திருமண மண்டபத்தில் 35 ஜோடி மூத்த தம்பதியர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமை தாங்கினார். துணை ஆணையர் வெங்கடேஷ் முன்னிலை வகித்தார். மூத்த தம்பதியருக்கு மலர் மாலை அணிவித்து வேட்டி, சட்டை, சேலை, வளையல், பழ வகைகள், மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அனைவருக்கும் அட்சதை வழங்கப்பட்டது. பின்னர் மேளதாளம் முழங்க வந்திருந்த மூத்த தம்பதியரது வாரிசுகள், திருக்கோவில் அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் மூத்த தம்பதியரிடம் ஆசி பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர் அழகர்சாமி, மேலாளர் உமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக சார்பில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து பகுதி செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநரணி செயலாளருமான கிச்சா என்கிற கிருஷ்ணமூர்த்தி, மேற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் விஜயநாராயணன் முன்னிலையில் அதிமுகவின் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கியவாறு அதிமுகவிற்கு ஆதரவு கேட்டும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் கழக கொடியேந்தியும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் புகைப்படம் பொருந்திய பனியன்கள் அணிந்து பேரணியாக அஸ்தினாபுரம், ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலை, ஏஜிஎஸ் காலனி, ராயப்பேட்டை வழியாக ராதநகர் வரை ஆதரவு கேட்டு பேரணி நிறைவு பெற்றது. முன்னதாக வழி நெடுகிலும் சூடம் ஏற்றி பூசணிக்காய் மற்றும் சூறை தேங்காய் உடைத்து பொதுமக்கள் அதிமுகவினருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், அஸ்தினாபுரம் பகுதி கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் திருச்சி, கும்பகோணம், நாகப்பட்டினம், கரூர்,
புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி ஆகிய 6 மண்டலங்களில் பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களான 52 மகளிர் உள்ளிட்ட 127 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா அரியலூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பணியாற்றி பணிக்காலத்திலேயே உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்காமல் இருந்த சூழல் இருந்தது. தமிழக முதலமைச்சர் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்போது பணி ஆணை வழங்கப்பட்டு வருகிறது. கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் மட்டும் இதுவரை 397 பேருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 1500 பேருக்கு இதுவரை பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. நேரடி பணி நியமனம் மூலம் ஏறக்குறைய 3000 பேரை விரைவில் பணியமர்த்த உள்ளோம். ஆனால் அந்த எண்ணிக்கையில் ஏறக்குறைய 1500 பேருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. இன்று போக்குவரத்து துறை மிக சிறப்பான நிலைக்கு வந்துள்ளது. போக்குவரத்து துறையில் 8000 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் 1208 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. 116 புதிய வழித்தட பேருந்துகள், 1632 வழித்தடங்களில் நீட்டிப்பு செய்யப்பட்ட பேருந்துகள், 400 பேருந்துகளில் கூண்டுகள் மாற்றப்பட்டு புதிய வடிவமைப்புடன் தற்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. போக்குவரத்து துறை ஒரு சுமூகமான நிலைக்கு இன்று வந்துள்ளது. இந்த சாதனை என்பது நம்முடைய முதலமைச்சரின் சாதனைகளில் ஒரு மகுடம் வைத்தது போன்ற சாதனையாக திகழ்கிறது என பேசினார். எம் ராஜா நடப்புறர் திருச்சி. நீங்க போட்டு கடன் சுமை இதையெல்லாம் தாண்டி இந்த 40 கோடியை கொடுப்பது என்பது இயலாத காரியம் என்று நிதித்துறையில் சொல்லிவிட்டார். நான் அதை முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்றவுடன் நிதித்துறை அலுவலர்களை அழைத்து இந்த துறை முழுவதும் சேவை துறையாக செயல்படுகின்ற துறை. எனவே மாதம் 40 கோடி என்ற அந்த சுமையை அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாண்டநேரி கரையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் பூச்செரித்து விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அருள்மிகு பாலவிநாயகர், பாவலராயன், பைரவி, நாகாத்தம்மன், பாலமுருகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. பம்பை, செண்டை மேளம், மங்கள இசையுடன் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீடுதோறும் ரோஜா, மல்லிகை, முல்லை, சம்பங்கி உள்ளிட்ட மலர்கள் மற்றும் மாலைகளுடன் பூஜை பொருட்களுடன் தாம்பூலம் ஏந்திய பக்தர்கள் அம்மன் வீதி உலாவுடன் பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பக்தர்கள் கொண்டு வந்த மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து அம்மன் ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரியநாயகி அம்மனை தரிசனம் செய்தனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டவனூரில் 300 ஆண்டுகள் பழமையான மகா காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோவில் கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த வேண்டும் என்ற ஐதீகப்படி
கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த மாதம் பாலாலய பூஜை நடைபெற்றது. இதன் அடிப்படையில் மகா காளியம்மன் கோவிலில் அமைந்துள்ள 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுர சிறப்பு கொண்ட கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக 3 நாட்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் துவங்கிய 5 கட்ட யாகசாலை பூஜை நிறைவு பெற்று கடங்கள் புறப்பாடாகி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத 108 புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்து மூலவர் மகா காளியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதால் கண்டமனூர் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சார்பாகவும் சட்டப்பேரவை உரைமுறை சார்பாகவும் சட்டப்பேரவை பெரிய கோயில் பசங்க சார்பாகவும் வாங்கியாச்சுன்னா அப்படியே கலந்து வாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, கீரனூர் 20 மற்றும் 14வது வார்டு பகுதிகளில் பாஜக சார்பில் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமும் தெருமுனை பிரச்சார கூட்டமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பாஜக நகர தலைவர் கோகுல்நாத் தலைமையிலும் சக்தி கேந்திர பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் பாலாஜி கலந்து கொண்டார். எஸ்சி அணி மாவட்ட செயலாளர் மருது, எஸ்சி பிரிவு நகர தலைவர் காணிக்கராஜ் மற்றும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் கனகவள்ளி தேசிங்கு, 14வது வார்டு செயலாளர் ராஜேந்திரன், நகர அம்மா பேரவை துணை செயலாளர் குப்புசாமி, 20வது வார்டு செயலாளர் விஜயகாந்த், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் சத்யராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எஸ்சி அணி மாவட்ட துணை செயலாளர் ஏழுமலை நன்றி கூறினார். இதில் பாஜக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த தெருமுனை பிரச்சாரத்துக்கு வருகை தந்துள்ள கூட்டணி கட்சி தலைவர்களான வார்டு கவுன்சிலர் தேசிங்கராஜா அவர்களை வரவேற்கிறேன். அண்ணாமலை தெளிவா முடிச்சிருக்கிறார். ஒரு அண்ணாமலையோட பேச்சுல ஒரு சின்ன தப்பு கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நமக்கு கிடைச்சது பெரிய. எம்ஜிஆர் நாம ஓங்குங்க அவரும் சொன்னாங்க. இதுல எந்த தவறும் இல்லை. மோடிஜி இன்னைக்கு 3வது முறையா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க கிளியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அருவாப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கிளியனூர் ஒன்றிய கழக செயலாளர் கராத்தே பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார். மேலும் இதில் கிளியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க ஒன்றிய கழகத்திற்கும் அவரோடு செயலாளர் திரு பிருத்திவிராஜ் அவர்களே, தலைவர் திரு ஏழுமலை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகை துறைகளுக்கும், ஊடகத்துறைகளுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பேரை சொல்ல வேண்டாம். இதற்கு உறுதுணையாக இருந்த அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும்
நன்றியை தெரிவித்து ஒரு சொன்னாலே அது ஏழைகளின் கொண்டாட்டம். இன்று எங்களது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் கருணாநிதி மௌனம் கொடுக்குறான். 5000 ரூபாய் போட்டா நல்ல நம்ம உங்க வீட்டு காசு 3000 வர போடுற 3000 இப்ப சேர்த்துட்ட கிரிமினல். அதாவது விஞ்ஞான ரீதி. அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கீழராயபுரம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், நல்லப்பா சுவாமி, வீரபத்ர சுவாமி, சப்தகன்னிகள் மற்றும் ஏமகருப்ப சுவாமி பரிவார தெய்வங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. யாகசாலை பூஜைகளில் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு யாக ஹோமங்கள் நடைபெற்றன. பூர்ணாகுதி அளிக்கப்பட்டு முதல் நாள் அஷ்டபந்தன மருந்து சாற்றி சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். கலசங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், கும்பகோணம் மகாமக குல தீர்த்தம், ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம் உள்ளிட்ட புனித நீர்கள் கொண்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் விழாக்குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஹலோ, பக்தர்கள் கவனத்திற்கு, சுவாமி எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்றாங்க. அடுத்து மகா அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பொன்பரப்பி கிராம பகுதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் கோவில் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலில் சமயபுரம் மாரியம்மன் கோவில், வரத்தி விநாயகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவையொட்டி கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், கும்பகோணம் மகாமக குல தீர்த்தம், ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம், காவேரி மற்றும் கொள்ளிடம் நதி தீர்த்தங்கள் உள்ளிட்ட புனித நீர்கள் சேகரிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. அக்னி குண்டங்கள் வளர்க்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து பிரயோகம், கோ பூஜை, அனுச்சை, கலா கர்ஷனம், கண்ணநாடி சந்தானம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து முதல் கால வேள்வி, மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம் ஆகியவை நடத்தப்பட்டு 3 கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே மற்றும் வெளியூர்
சேலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பெரமண்டூர் ஊராட்சியில் இருந்து திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, தவிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து 30ற்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் திண்டிவனத்தில் அவரது இல்லத்தில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் செய்திருந்தார். இதில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், மாவட்ட MGR இளைஞரணி துணை செயலாளர் பால்வண்ணன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சைடில் சைடில் வாங்க. தம்பி ப்ரோ கரெக்டாக